இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டான் என்றால் அவனுக்கு நம்ம என்ன தண்டனை கொடுக்கலாம்? மரண தண்டனை கொடுக்கலாமா? இப்போது அது எப்படி, அதுக்கு அவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ உங்கள் குழந்தைய யாரோ ஒருத்தன் கற்பழிச்சிட்டான், அவன் யாருன்னே தெரியுதோ தெரிஞ்சவங்களா இருக்கவே இருக்கட்டும், கற்பழிச்சிட்டான்னு வைங்க. அப்போ நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க? அப்படி நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அப்போ என்ன ஒரு கடுமையான தண்டனை ஒன்று கொடுக்குறீங்க, மரண தண்டனை கொடுக்குறீங்களோ ஏதோ ஒரு கடுமையான தண்டனை ஒன்று கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது இப்போ ஒரு பெண் இவன் என்னை கற்பழிச்சிட்டான்னு பொய் புகார் கூறுனா அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஏன்னா ஒரு தண்டனை என்னை கற்பழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஒரு ஆண் மீது புகார் கொடுக்குறா. அப்போ அந்த புகார் உண்மையாக இருந்தால் விசாரித்து உண்மையாக இருக்கும்போது பட்சத்தில் அவனுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சில நாடுகளில் மரண தண்டனையும் கொடுக்குறார்கள். ஒருவேளை ஒரு பெண் ஒரு ஆண் தன்னை கற்பழித்து விட்டான் என்று பொய்யாக புகார் கூறினால், அவள் கூறியது பொய்யான புகார் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீர்கள்? மரண தண்டனை தான். ஏன்னா அந்த பொய்யான புகார் ஒருவேளை உண்மை என்று நிரூபிக்கப்படும் பொழுது ஒரு அப்பாவியாக ஒரு ஆண் அநியாயமாக கொல்லப்படுவான், மரண தண்டனைக்கு உள்ளாகுவான். அப்படிதானே பொய்யா. அதனால் பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த சப்போர்ட்டை ஒழுங்காக பயன்படுத்தணும். அந்த ஆதரவு இருக்குது, சட்டத்தில் நிறைய ஆதரவு இருக்கும்போது அந்த ஆதரவை பெண்கள் பயன்படுத்திக்கணும். ஆண்களை வீழ்த்துவது, தனிப்பட்ட பகைக்காக ஆண்களை வீழ்த்துவதற்காக, தேவையில்லாமல் அவர்களை வீழ்த்துவதற்காக அந்த மாதிரி அந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. அது பாதுகாப்புக்காக தான். உண்மையிலே ஒரு ஆண் தன்னை பலாத்காரம் செய்ய முயன்றால் அது குறித்து உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் புகார் கூறணும். உண்மையாகவே ஒரு ஆண் ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டான்னா அப்போ தான் அந்த ஆண் அந்த பெண் அந்த ஆண் மீது உண்மையாக புகார் கூறி அது நிரூபிக்க வேண்டும். அல்லது ஒருவேளை இது தகுந்த சாட்சியங்கள் ரீதியாக தகுந்தபடி நிரூபிக்க முடியவில்லை, நிரூபிக்க முடியாமலும் கூட போகலாம். இப்போ ஒருத்தன் கற்பழிக்கலாம், ஒரு ஆண் ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன கற்பழிச்சிட்டான், உண்மையிலே அவன் கற்பழிச்சிருக்கலாம். போய் அந்த பெண் நீதிமன்றத்தில் முறையீடு, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இவன் நிரூபித்தா அவனுக்கு தண்டனை. நிரூபிக்க முடியவில்லை என்பது வேறு. அது மாதிரி பொய்யாக புகார் கூறினால் அதுக்கு தான் தண்டனை. நிரூபிக்க முடியலைன்னா அதுக்கு தண்டனை கிடையாது. தகுந்த சாட்சியங்களுடன் அந்த பெண் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை அவள் நிரூபிக்கவில்லை அப்படின்னா அப்போ ரெண்டு பேருமே விட்டுறலாம். குற்றவாளி என புகார் கூறப்பட்டவனை தண்டிக்க முடியலை. காரணம், அதுக்கு தகுந்த சாட்சியங்கள் தேவை. ஒருவேளை நிரூபிக்க முடியாத பட்சத்தில் நிரூபிக்க முடியலப்பா, விட்டுரு, சரி. இப்போ அந்த பெண் பொய்யாக புகார் கூறினாள் என்கிற குற்றச்சாட்டு அந்த பெண் மீது திரும்பினால், ஒருவேளை அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால், ஒரு பெண் பொய்யாக குற்றச்சாட்டு ஒரு ஆண் மீது இவன் தன்னை கற்பழித்து விட்டான் அப்படின்னு பலாத்காரம் செய்து விட்டான் அப்படின்னு ஒரு பெண் ஒரு ஆண் மீது பொய்யாக புகார் கூறினாள் என்பது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனையை அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும். அப்போ தான் பெண்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஆண்களை பழிவாங்கிறதுக்கோ பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஒரு ஆண் தன்னை கற்பழித்து விட்டான் என்று எளிதாக எந்த பெண்ணும் புகார் கூற வரமாட்டாங்க. அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தான் புகார் கூறுறதுக்கு வருவாங்க. அந்த தைரியம் வரணும். இப்போ ஒரு ஆண் கற்பழிக்க முயற்சி செய்கிறான் அல்லது கற்பழிக்கிறான்னா அவனுக்கு தெரியும், நம்ம கற்பழிச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். அது அந்த நாட்டை பொறுத்து, ஒவ்வொரு நாட்டையும் பொறுத்து. சில நாடுகளில் மரண தண்டனை கொடுப்பாங்க. அப்போ அந்த மரண தண்டனையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நாம் கற்பழிப்பில் ஈடுபடுகிறோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக மரண தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் அந்த வேலையில் ஈடுபடுறான். அவனுக்கு தெரியும் அந்த வேலையில் அது மாதிரி. அப்புறம் அவனுக்கு தண்டனை நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை கிடைக்குது, அல்லது அவன் தப்பிச்சிடுறான், சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி அவன் தப்பிச்சிடுறாங்கிறது வேற கதை. அதே மாதிரி ஒரு பெண் இவன் தன்னை கற்பழித்தான் அப்படின்னு ஒரு ஆண் மீது புகார் கூறும்பொழுது, ஒருவேளை அவள் கூறியது பொய்யான புகார் என நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவ்வாறு பொய்யான புகாரை ஒரு ஆண் மீது கூறிய அந்த பெண்ணிற்கு கடுமையான தண்டனை, கற்பழிப்புக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை அந்த பெண்ணுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
சும்மா இல்லை பொய்யான புகார் கூறினால் அந்த பெண்ணுக்கு பெரிய தண்டனைலாம் கிடையாது, சும்மா 3 மாதம் உள்ளே பிடிச்சி போடுவாங்க, இல்லாத ஒரு கண்டனம் தெரிவிப்பார்கள் அப்படின்னா அந்த பெண்களுக்கு அதுவே பெரிய வாய்ப்பாக பெறும். இப்போ சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா, இவன் தன்னை கற்பழிச்சிட்டான், ஒரு தனிப்பட்ட விரோதத்தை அடிப்படையாக கொண்டு குறிப்பிட்ட அந்த ஆண் வந்து நான் தனியாக இருக்கும் பொழுது என்னை கற்பழித்து விட்டான் அப்படின்னு புகார் கூறுவான். நிரூபிக்கப்பட்டால் அவன் தண்டிக்கப்படுவான். நிரூபிக்கப்படலைன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளை விட்டுருவாங்க, அல்லது சும்மா சிறையில் ஒரு 3 மாதம் உள்ளத்துக்கு போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த பெண் வந்து எதற்கும் ஒரு ஆணின் மீது அபாண்டமாக பழி போடுவதற்கு எளிதாக துணிந்து விடுவாள். அதனால் என்றைக்குமே அதில் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் அது புகார் கூற வேண்டும். புகார் ஒருவேளை நிரூபிக்கப்படாமல் போகலாம், அது வேறு. ஆனால் இவள் கூறியது பொய்யான புகார் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு கற்பழிப்புக்கு என்ன தண்டனை அங்கு கொடுக்கப்படுகிறதோ அதே தண்டனையை தன்னை இவன் கற்பழித்து விட்டான் என்று ஒரு ஆண் மீது பொய்யான புகாரை கூறுகிற அந்த பெண்ணிற்கு கற்பழிப்புக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனையை அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும். அதனால் ஒரு ஆண் மீது எளிதாக புகார் கூறிவிட்டு தப்பித்து விடலாம், இவன் என்னை கையை பிடிச்சி எடுத்தான் அல்லது பலாத்காரம் பண்ணான் கற்பழித்தான் அப்படின்னு சொல்லி ஆண்கள்லாம் வந்து ஆண்கள் ஒன்றும் கேணையன்னு கிடையாது. ஆண்கள் வந்து இழிச்சவயன்களாக பார்க்குற பெண்களுடைய மனப்பான்மைக்கு இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் கடுமையான ஒரு பதிலடியை கொடுக்கும், கடுமையான அச்சுறுத்தலையும் ஒரு இது கொடுக்கும், ஒரு நெருக்கடியை கொடுக்கும். அதனால் பெண்கள் வந்து ஒரு ஆண் மீது அநியாயமாக அபாண்டமாக நம்ம பழி போட்டுறக்கூடாது. பழி போட்டால் ஒருவேளை நாம் கூறியது அபாண்டமான பொய்யான குற்றச்சாட்டு என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த கற்பழிப்பு குற்றத்துக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனையை என்னை கற்பழித்து விட்டான் என்று பொய்யாக புகார் கூறிய அந்த பெண்ணுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அந்த நினைப்பு அந்த பெண்ணுக்கு இருக்கணும். அந்த பயம் அந்த பயம் இருக்கும். அப்போ தான் கற்பழிக்கிறதுக்கு ஒருத்தன் பயப்படுவான்ல, ஏன் பயப்படுறான், கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் கற்பழிப்பதற்கு ஒரு ஆண்கள் பயப்படுவாங்க. அதே மாதிரி இவன் என்னை கற்பழித்து விட்டான் என்று பொய்யான புகார் கூறுவதற்கு பெண்கள் பயப்படணும். இவன் என்னை கற்பழித்து விட்டான் என்று பொய்யாக புகார் கூறுவதற்கு பெண்கள் பயப்படணும். அப்போது அப்படி பொய்யாக புகார் கூறினால் அந்த புகார் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் சந்தேகத்திற்கிடமில்லாமல் இவள் கூறியது பொய்யான புகார் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் கற்பழிப்புக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதே தண்டனையை அந்த பெண்ணுக்கும் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு எளிதாக ஆண்கள்னால் எளிதாக இவன் கையை பிடிச்சி எடுத்தான், இவன் என்ன அப்படி பார்த்தான் இப்படி பார்த்தான் கற்பழித்தான் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு ஆயுதம் மாதிரி அதை பயன்படுத்திடுவாங்க ரொம்ப. அதுக்கு ஒரு மாதிரி. அதனால் ஒரு ஆண் மீது அபாண்டமாக குற்றச்சாட்டு கொடுத்தா அதுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒருவேளை தான் கூறியது பொய்யான புகார் என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அதற்கு கடுமையான தண்டனை கிடைக்குங்கிற அச்சம் வந்து பெண்களுக்கு இருக்கணும். இருந்தால் தான் சட்டத்தை வந்து பெண்கள் வந்து ஒரு மோசமான வழி தங்களுடைய சுயநல நோக்கத்திற்காக தங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புக்காக பயன்படுத்த மாட்டாங்க. எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சரி, கற்பழிப்பு மட்டும் கிடையாது. இவன் திருடிட்டான், என் பணத்தை திருடிட்டான், நீ திருடிப்பானோன்னு சந்தேகப்படுறேன் அப்படிங்கிறது வேற. திருடிட்டான் உண்மையிலே அப்படின்னு பொய்யான புகார் திட்டமிட்டே நீ ஒரு பொய்யான புகார் கூறியது நிரூபிக்கப்படுமே. ஆனால் அவர் எந்த புகார் கூறினாரோ அந்த புகார் ஒருவேளை நிரூபிக்கப்பட்டால் என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனையை பொய்யான புகார் கூறிய அவருக்கு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியவர்களுக்கும் அந்த தண்டனையை கொடுக்கணும். என்ன குற்றச்சாட்டை பொய்யாக கூறினார்களோ அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் என்ன தண்டனை அந்த குற்றச்சாட்டுக்கு கிடைக்குமோ அதே தண்டனையை அந்த பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் வந்து அது சரியான நீதியாக இருக்கும். ஒருவேளை பொய்யாக குற்றச்சாட்டு சுமத்தி பொய்யான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்கள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பொருத்தமான தண்டனை அனுபவிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது பொய்யான குற்றச்சாட்டுகளை நம்ம அலட்சியமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா பொய்யான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த குற்றச்சாட்டு வந்து அதற்குரிய தண்டனைகளை பெறுவாங்க. அப்படிங்கும்போது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறினது பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு நிரூபிக்கும்போது அந்த பொய்யான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதே தண்டனையை பொய்யான குற்றச்சாட்டை யார் வைக்கிறாங்களோ அவர்கள் கூறியது பொய்யான குற்றச்சாட்டு என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அதற்குரிய தண்டனையை கொடுக்க வேண்டும். அந்த குற்றச்சாட்டுக்கு பொருத்தமான தண்டனையை பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தியவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதுதான் சரியான நீதி. அப்போ தான் யாருமே வந்து இந்த பொய்யான குற்றச்சாட்டை யார் மேலேயும் சுமத்த முன் வரவும் மாட்டாங்க. பொய்யாக குற்றச்சாட்டு இவர்கள் விளையாடுவதற்கெல்லாம் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. நீதிமன்றத்தை இவர்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளுக்காக சட்டத்தை இவர்களை இஷ்டப்படிக்கு பயன்படுத்துகிறத தடுக்க முடியும்.